வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படிலாம் இருந்துச்சு, ஸோ இன்றைக்கி டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க க்ளோசிங்கில், இதை வச்சு நாளைக்கு மூவ்மெண்ட் எதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செப்டம்பர் மாதத்துக்கான கிளாஸஸ் வந்து இந்த வாரம் சனிக்கிழமைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சாட்டர்டே சண்டேலேருந்து. ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 8807285944. ஸோ இந்த கிளாஸஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ப்ரீமியத்தை பற்றின அனாலிசிஸ் அண்ட் ஆப்ஷன் செயினோட அனாலிசிஸ் அண்ட் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் என்னென்ன இருக்குது அதை எப்படி பார்க்கணுன்ற அனாலிசிஸும், ஸோ ஜீரோ டு ஹீரோ அதை எப்படி பார்க்குறது அப்படின்றதையும், பொசிஷனல் அண்ட் இன்ட்ராடேக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணலாம், பொசிஷனலுக்கு எந்தெந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும், ஸோ இந்த டேபிளில் ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த சைக்காலஜிக்கலை பற்றியும், ஸோ கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொண்டு வரதை பற்றி இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. 24,917 ஓப்பன் ஆகிட்டு எஸ்டர்டே ஹைக்கு கீழே வரல. ஸோ இதில் வந்து இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு க்ளோஸை விட இன்றைக்கி காலைல ஓப்பனிங் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்பாட்டும் எஸ்டர்டே ஹைக்கு கீழே வரல, ஃபியூச்சரும் எஸ்டர்டே ஹைக்கு கீழே வரல. அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சினாரியோவில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ், அதாவது ஓப்பன் இங்கே இருக்குது அப்படின்னா 917 அப்படின்னு எடுத்திங்கன்னா, கீழே வந்து இந்த கேண்டிலோட இந்த க்ரீன் கேண்டிலோட லோ தான் ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஏன்னா இந்த என்ட்ரியில் சொல்கிறேன். ஸோ இந்த சினாரியோவில் ஸோ ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு அடுத்து நம்மளுக்கு டார்கெட் வந்து டேபிளில் 25,000 வரைக்கும் அன்றைக்கி நம்ம ஸ்ட்ராடலோட ரேஞ்சோட எட்ஜாகவும் 25,000 இருந்துச்சு, டேபிள்லையும் 25,000 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த எட்ஜ் வரைக்குமே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இல்லாதனால சைட்வேஸில் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா 80% ஆஃப் த மார்க்கெட்டில் இன்ட்ராடேல காலையில் 9:15 to 10:45 இதுக்குள்ளே வந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து முடிச்சுருவாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சைட்வேஸில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு முந்தைய நாள் டேட்டா என்ன சொல்லுது, அடுத்த நாள் காலையில் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு 5 minutesல வர டேட்டா என்ன சொல்லுது அப்படின்றத வச்சு நீங்கள் காலையில் ஏர்லியராகவே உங்களோட ட்ரேட்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சைட்வேஸில் போய் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி க்ளோசிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 25,000 கால் அண்ட் 25,000 புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட க்ளோஸ் 25,000 காலோட க்ளோஸ் என்ன எடுத்திங்கன்னா 126 ரூபா, அதாவது 126. 25,000 காலோட க்ளோசிங் ப்ரைஸ் 126. ஸோ 25,126 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ 25,000 - 82 உங்களுக்கு அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 25,000 - 82 அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா 24,918. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதிலிருந்து வைட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 208. ஸோ இந்த 208ன்னு வச்சுட்டாங்க 25,208 கீழே 24,792 அப்படின்ற ரேஞ்சாக இருக்கும். ஸோ அதுவுமே கீழ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம ஸ்ட்ராடலோட ரேஞ்சுக்கு தான் வருது. 792 792 அப்படின்றப்ப 24,800 ஸ்ட்ராடல் அந்த இடத்துல இருந்துச்சு நம்மளுக்கு லாஸ்ட் வீக்கில். ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராடலோட எட்ஜை வந்து தாண்டலை. ஸோ 24,063 24,063 அப்படின்ற லெவலில் ஸ்பாட்டும் தாண்டலை, ஃபியூச்சர் வந்து அதுக்கு மேலே சஸ்டெயினே ஆகலை. ஸோ இதிலே தெரிஞ்சுக்கலாம் இன்னும் 24,800 ஸ்ட்ராடலோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வச்சு எப்படி பார்க்குறதுன்னு நீங்கள் இடையில எனக்கு மெசேஜ் பண்ணியும் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு சினாரியோவுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பார்க்கணும். மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, அதுக்கு முந்தைய நாள் டேட்டா என்ன சொல்லுது, அடுத்த நாள் டேட்டா ஓப்பன் ஆகும்போது என்ன சொல்லுது, ஸோ மார்க்கெட் ஓப்பன்லேருந்து எங்கே வந்திருக்கு, அதுக்கப்புறம் எங்கே வந்தால் நம்ம அதை எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சினாரியோவுக்கும் ஒவ்வொரு மாதிரி அதை பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இது வரைக்கும் எந்த கிளாஸ்லையும் உங்களுக்கு அப்படி சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா,
முந்தைய நாள் க்ளோசிங் டேட்டாவை எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் ஓப்பனிங் டேட்டா, இது வந்து நான் பாஸ்ட் ஒரு 10 சினாரியோ உங்களுக்கு அந்த கிளாஸ் நடக்கும்போதே வேறு சினாரியோ வந்துச்சு அப்படின்னா அதையவே காமிச்சிடும். இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு 10 சினாரியோ எடுத்துகிட்டு அதில் வந்து முந்தைய நாள் க்ளோசிங் டேட்டா எப்படி இருந்துச்சு, அடுத்த நாள் ஓப்பனிங் டேட்டா எப்படி இருக்குது, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லேயும் சரி இம்ப்ளைடு வால்டிலிட்டிலையும் சரி எப்படி இருக்குது. ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களோட அந்த அப்ரோச் எப்படி இருக்குன்னு கேட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி இருக்கும் கிளாஸோட எண்டில், லாஸ்ட்டு மந்த் எண்டில். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் வியூ கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக ஒரு செப்பரேட்டாக இந்த கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டோட டெய்லி ரேஞ்சை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இண்டிகேட்டர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனும் உங்களுக்கு சொல்லிடுவோம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ரேஞ்சுக்கு உள்ள இப்போ எஸ்டர்டே ஹைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த எஸ்டர்டே ஹைக்கு வராமல் இங்கேயே திரும்புதுங்களா, இந்த ரேஞ்சுக்கு வராமல் 874 திரும்பி இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் கரெக்டாக. ஸோ அது ஒரு ஃப்ரீ இண்டிகேட்டராக தான் இருக்குது. நான் அந்த இண்டிகேட்டர் என்னன்றதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். பொதுவாகவே நம்ம இண்டிகேட்டர் பார்க்க மாட்டோம், ஏன்னா இண்டிகேட்டர் வந்து சார்ட் அண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸில் தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு இண்டிகேட்டர் வந்து மார்க்கெட்டோட நம்பர்ஸில் இருக்கும், ரேஞ்சு முந்தைய நாள் ரேஞ்சிலேருந்து எடுத்த நம்பர்ஸோட இருக்கிறனால நம்ம இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நிஃப்டியோட ரேஞ்சு. ஓவராலாக நிஃப்டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24,900 புட், 25,100 கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் வந்து 200, 900 டு 25,100ன்னு எடுத்துட்டா 200, அப்போ 25,000 மிட் பாயிண்ட். அந்த 25,000த்தில் ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்ப்ளைடு வால்டிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய நாள் க்ளோசிங்கில் வந்து 10 இருந்துச்சு, இன்றைக்கி காலையில் ஓப்பனிங்கில் வந்து 12, 13 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி க்ளோசிங்கில் என்ன இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இன்றைக்கி க்ளோசிங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு நியர்பை 12, இங்கிட்டு 10 இருக்குது. ஸோ கால் சைடு இம்ப்ளைடு வால்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பார்க்கணும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறது ஃப்யூச்சர். அதாவது இந்த வீக் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சருக்கான எக்ஸ்பைரி. ஸோ அதனால் வந்து அடுத்த மந்த் ஃப்யூச்சர் தான் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கணும். அதாவது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் நீங்கள். ஸோ இந்த நெக்ஸ்ட் மந்த் ஃப்யூச்சர் அப்படின்னு எடுத்திங்கன்னா க்ளோசிங் வந்து 24,165. அப்போ இன்னைக்கு க்ளோசிங் மார்க்கெட்டோட க்ளோசிங் நம்ம ஸ்பாட்டோட க்ளோசிங் எடுத்துட்டா 25,010, கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் ப்ரீமியம் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு ப்ரீமியம் எப்போவாவது தான் வரும். ஸோ இந்தளவுக்கு ப்ரீமியம் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கரெக்டான சப்போர்ட் கிடைச்சிருச்சு மார்க்கெட்டில் அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து டக்குன்னு சடனாக அப்சைட் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துங்க. இது வந்து இப்போ 25,010, இங்கே ஸ்பாட் வந்து 25,010, ஃப்யூச்சர் வந்து 25,165 எடுத்திங்கன்னா 150 பாயிண்ட், கிட்டத்தட்ட 145 பாயிண்ட் பக்கம் இருக்குது, 155 பாயிண்ட் பக்கம் இருக்குது. ஸோ இந்த 155 பாயிண்ட் அப்படின்றத வந்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். இது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து டிஸ்கவுண்ட் சொல்லுவோம். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணணும். இன்றைக்கி க்ளோசிங்கில் வந்து 155 பாயிண்ட்ஸ் இருக்குது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள வித்தியாசம்னா, நாளைக்கு காலையில் ஓப்பனிங்கில் அந்த 155 இருக்கா இல்லை அதோட அதிகமாக இருக்கா, அதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதையும் பார்க்கணும் நீங்கள். ஸோ வந்து சின்ன சின்ன டேட்டாவாக தான் இருக்கும். இதை நீங்கள் அடுத்தடுத்து கண்டினியூட்டியாக நீங்கள் பார்க்க உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்த உடனே நீங்கள் கால்குலேட் பண்ணி உடனே கண்டுபிடிச்சிற மாதிரி ஈஸியாகவே மாறிடும். ஏன்னா ஒரு விஷயத்தை திருப்பி நீங்கள் பண்ணும்போது அகைன் நீங்கள் அந்த டேட்டாவெல்லாம் பார்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே அந்த டேட்டா வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி முன்னே வந்து 51,000 ஸ்ட்ராடல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சது எப்படி இருக்குது, 51,200 வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 51,200 ஸ்ட்ராடல் போட்டாங்க. ஸோ அதில் டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் 51,000 புட்டு அண்ட் 51,000 கால், இது ரெண்டுமே இன்னமும் அந்த ஸ்ட்ராடல் இங்கே தான் இருக்குது. அதுக்கிடையில் 51,200 ஸ்ட்ராடலும் இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம வந்து 51,200 கால் அண்ட் 51,000 புட், இதை நீ இந்த ரேஞ்சை மட்டும் எடுத்துட்டா கூட 51,000 புட் அப்படின்னு எடுத்துட்டா 51,000 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 141. ஸோ -141
50,859 அப்படின்ற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 51,200 கால் எடுத்திங்கன்னா 236. ஸோ 51,436 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு இடையில வந்து நீங்கள் ஒரு 51,200 சேடல் அண்ட் 51,000 சேடல் இது ரெண்டும் எடுத்துட்டிங்கன்னா எட்ஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 51,300 அண்ட் 51,000 அப்படின்றப்ப இடையில ஒரு 300 பாயிண்ட் அப்படின்னா 51,150. இன்னைக்கு முடிஞ்சிருக்க ரேஞ்ச் அதான். ஸோ அப்போ இன்னைக்கு முடிஞ்சிருக்க இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே மார்க்கெட் வரலை, வந்து சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறது தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அது நாளைக்கு வந்து இது எப்படின்றத மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. நாளைக்கு டேட்டா எப்படி காலையில் ஓப்பன் ஆகுதுன்றத. ஃபின்னிஃப்டி நாளைக்கு வந்து 0 to hero. ஸோ ஃபின்னிஃப்டியோட 0 to heroவுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபின்னிஃப்டியோட க்ளோசிங் எடுத்திங்கன்னா 23,386 அப்படின்ற. ஸோ இதுலேயுமே ஒரு விஷயம் மேட்ச் பண்ணி பார்த்து நிஃப்டி மாதிரியே தான் இங்கேயும் இருக்குது. 23,400 கால் அண்ட் 23,400 புட் அண்ட் 23,500 கால் 23,300 புட். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 23,300 புட்டையும் 23,500 காலையும் ஸ்ட்ராங்கிளாக போட்டாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராங்கிளுக்கு நடுவில் 23,400 ஸ்ட்ராடல் இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். நாளைக்கு எக்ஸ்பைரி வந்து சப்போஸ் கேப் அப்பில் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு 70% மேலே சான்சஸ் இருக்குது. 70 to 80% இந்த ஸ்ட்ராடலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஏதோ ஒரு நியூஸ் பேசிஸில் நாளைக்கு வந்து மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் கூட மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 24,400 காலோட க்ளோஸ்ன்னு எடுத்தால் 71. ஸோ 23,471 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ். 23,400 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 60 ரூபான்னு வச்சுட்டா கூட 23,340 அப்படின்றது ஒரு சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த பக்கம் மேலே உள்ள எல்லை 528, அதாவது 23,500 காலோட க்ளோஸ் வந்து 28 ரூபான்னு 528. 23,300 புட்டோட க்ளோஸ் 28 ரூபான்னு எடுத்துட்டா 22,272 அப்படின்றது ஒரு வைட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இது ஷார்ட் ரேஞ்சுக்கு ஸ்ட்ராடல், வைட் ரேஞ்சுக்கு இந்த ஸ்ட்ராங்கிள், இது ரெண்டும் எடுத்துகிட்டு நாளைக்கு இதனோட டேட்டா எப்படி இருக்குது, இம்ப்ளைடு வால்டிலிட்டி இங்கே என்ன சொல்லுது, அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டிக்கு மார்க்கெட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழே இருக்கும்போதும் ஹைக்கு மேலே ஹைக்கு கீழே இருக்கும்போதும் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பார்க்கணும். கால் சைடு இம்ப்ளைடு வால்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதன்படி நாளைக்கு மார்க்கெட் எப்படி சஸ்டெயின் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குற உங்களோட அப்ரோச் வந்து கொள்ளுவாங்க. ஏன்னா என்ன இருக்குது, என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். இல்லைன்னா அடுத்த நாள் ஓப்பன் ஆகிற டேட்டாவுக்கு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஸோ அதையுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள், டீப் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.